The chapter is ionic equilibrium. We have chemical equilibrium, a separate chapter, followed by ionic equilibrium, which means the equilibrium involving ions. சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து அயானிக் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அப்போ இருக்கக்கூடிய ஈக்குலிபிரியம் ப்ராசஸ்க்கு நம்ம அயானிக் ஈக்குலிபிரியம் சொல்கிறோம். ஸோ திஸ் அயானிக் ஈக்குலிபிரியம் இன்வால்வ்ஸ் either the reactant or products in the ions. அதில் ஃபஸ்ட்டு சப்டாபிக் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். இந்த ஆசிட் பேசஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டாபிக் தான். இந்த ஆசிட் பேஸில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த கன்செப்ட் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். இந்த கன்செப்டில் நமக்கு மொத்தம் 4 கன்செப்ட் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு கன்செப்ட் இஸ் கிளாசிக்கல் கன்செப்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸ். The second one is Arrhenius concept of acid and bases. The third one is very important, Bronsted and Lowry concept of acid and bases. The fourth one also important, Lewis concept of acid and bases. மொத்தம் 4 கன்செப்ட் இருக்குது. கிளாசிக்கல், Arrhenius, Bronsted, Lowry, Lewis. இப்போ நமக்கு கிளாசிக்கல் கன்செப்ட் எடுத்தோம்னா வெரி ஓல்டு கன்செப்ட். கிளாசிக்கல் சொன்னாலே ரொம்ப பழைய கன்செப்ட். அந்த கன்செப்ட் படி ஒரு ஆசிடுக்கு இது என்ன, பேஸுக்கு இது என்ன அப்படின்னு பார்க்கணும்னா ஆசிடுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஞாபகம் வச்சுக்கலாம், பேஸுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு ஞாபகம் வச்சுக்கலாம். அக்கார்டிங் டு தி கிளாசிக்கல் கன்செப்ட் ஆசிட் வந்து என்னென்னா இதோட aqueous solution should conduct electricity. The aqueous solution of an acid should conduct electricity, conduction of electricity. The next idea is an acid should liberate hydrogen from metals. ஒரு மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணுதுன்னா அது ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க், a metal can react with hydrochloric acid, liberating hydrogens. அப்போ ஒரு ஆசிட் சொன்னோம்னா ஒரு மெட்டல் கூட ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணணும், அல்லது ரீப்ளேஸ் பண்ணணும், அல்லது லிபரேட் பண்ணணும். மூணாவது பாயிண்ட்டாக லிட்மஸ் பேப்பரை இது சேஞ்ச் பண்ணணும், ப்ளூ லிட்மஸை ரெட்டாக மாற்றணும். 4வது பாயிண்ட்டாக டேஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு சோவர் டேஸ்ட் இருக்கும், கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும். 5வது பாயிண்ட்டாக இந்த அசிடிக் கேரக்டர் முழுக்க டிஸப்பியர் ஆகிடும். எப்போன்னா இந்த சப்ஸ்டன்ஸை நியூட்ரலைஸ் பண்ணால் அல்லது பேஸ் ஆட் பண்ணால் இந்த அசிடிக் கேரக்டர் எல்லாம் நியூட்ரலைஸ் ஆகிடும், டிஸப்பியர் ஆகிடும். அப்படியே பேஸுக்கு போனோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட், தி aqueous solution is a conductor of electricity. Second point, change of color of litmus. இது ப்ளூவாக ரெட்டாக மாற்றுச்சுன்னா இது ரெட் லிட்மஸை ப்ளூவாக மாற்றும். இதுக்கு டேஸ்ட்டு சோவர் டேஸ்ட்னா இதுக்கு டேஸ்ட்டு பிட்டர் டேஸ்ட்டு. இந்த பேசிக் கேரக்டர் முழுக்க ஏதாச்சும் ஆசிட் ஆட் பண்ணோம்னா நியூட்ரலைஸ் ஆகிடும், அந்த பேசிக் கேரக்டர் டிஸப்பியர் ஆகிடும். இதுதான் கிளாசிக்கல் கன்செப்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸ். இப்போ நமக்கு அந்த கிளாசிக்கல் கன்செப்டில் அவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கன்செப்ட் இஸ் Arrhenius concept of acid and bases. Arrhenius-ஓட முக்கியமான தியரியே Arrhenius அயானிக் தியரின்னு பேர். முதல்ல அயான்ஸ் ஒன்று இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணவர், ப்ரூஃப் பண்ணவர் Arrhenius தான். அதனால் அவரோட தியரியே Arrhenius அயானிக் தியரி அல்லது Arrhenius தியரி ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ்னு பேர். ஏன் சில சப்ஸ்டன்ஸு வாட்டரில் கரைக்கும்போது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுங்குது அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தார் அவர். அதனால் இவரோட ஐடியா, இவரோட கன்செப்ட் எடுத்தோம்னாலே இந்த ஃபார்மேஷன் ஆஃப் அயான்ஸ் தான் மோர் இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எந்த காம்பவுண்டுக்கும் டக்குன்னு உடனே அயானிக் ஃபார்மில் எழுதிட்டு போகிறோம். பட் Arrhenius தான் முதல்ல இந்த மாதிரி அயான்ஸ் இருக்குது சொல்லுது.
அரினிஸோட கன்செப்டுடைய ஆசிட் இது என்னன்னா, it may be any substance which must possess a hydrogen atom. Next, when dissolved in water, the substance produce hydrogen ion. அந்த சப்ஸ்டன்ஸில் ஒன் ஆர் மோர் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கணும். இதில் நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன், HCl. சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்தால் H2SO4, அதில் 2 இருக்கும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தேவையில்லை. ஸோ பேசிக்கலாக there must be at least one hydrogen atom, and when dissolved in water, that substance called acid should produce hydrogen ion as the cation. அந்த சப்ஸ்டன்ஸை வாட்டரில் கரைக்கும் போது ஹெச்ஆன் சொல்லக்கூடிய ஒரு கேட்டையான் ஃபார்ம் பண்ணும். இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது ஒரு ஆசிட். அப்போ பேஸுங்கிறது என்ன? ஒரு சப்ஸ்டன்ஸ் தட் மஸ்ட் possess ஹைட்ராக்சில் குரூப். when dissolved in water it must produce hydroxide ions. அப்போ ஒரு ஆசிடுங்கிறது வாட்டரில் கரைக்கும் போது ஹைட்ரஜன் அயானை கொடுக்கணும். பேஸுங்கிறது வாட்டரில் கரைக்கும் போது ஹைட்ராக்சில் அயானை கொடுக்கணும். ஒரு கண்டிஷன் என்னென்னா when dissolved in water தான் போட்டார். ஆனால் அந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதுனாங்க. அப்போல்லாம் இந்த ஹைட்ரஜன் அயான்லாம் தனியாக எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குன்னு அவர் சொன்னார். பட் மாடர்ன் தியரி படி இந்த ஹைட்ரஜன் அயான் does not exist as a free ion because of the small size. So immediately after the formation of hydrogen ion, it combines with the water to form H3O positive ion, hydronium ion or hydroxonium ion. இப்போ அரினிஸ் டைம் படி இது HIOனாக இருக்கும். பட் மாடர்ன் வியூ படி இது H3O பாசிட்டிவாக இருக்கும். நம்ம இங்கே இண்டிகேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, தேவைப்படும்போது பார்த்துக்கலாம். ஆனால் அந்த HCl வாட்டரில் கரைக்கும்பொழுது HIOனும் குளோரைடானும் these ions are surrounded by water molecules. So actually the aquated hydrogen ions and the aquated chloride ions are formed in the water. Similarly, aquated sodium ions and aquated hydroxyl ions are formed. என்ன காரணம்னா இந்த அயான்ஸ் கிடைச்ச உடனே each ion is surrounded by certain number of water molecules. That is called hydration. ஒரு வாட்டர் மாலிகுல் சேர்ந்தாலே போது இது கூட நமக்கு H3O பாசிட்டிவ் கிடைக்குது. H3O பாசிட்டிவ் இஸ் மோர் ஸ்டேபிள் தான் HION. அதனால தான் HION வந்து தனியாக எழுதுறதில்லை. சிம்பிள் HION ஆர் சிங்கிள் HION is unstable when compared to hydrated HION, H3O positive ion called hydronium ion or hydroxonium ion. அதோட ஃபார்முலா H3O positive ion, hydronium ion or hydroxonium ion. இந்த HION வந்து ஒரு வாட்டர் மாலிகுல் சேர்ந்துனா இப்படி கிடச்சி விடும். இப்போ இந்த தியரிக்கு சில லிமிட்டேஷன் இருக்குது. என்ன லிமிட்டேஷன் அப்படின்னா, இந்த HCl, சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் எல்லாத்தையுமே இதை ஆசிடை எக்ஸ்பிளைன் பண்ணுது. சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு இந்த மாதிரி இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் பேசஸ்ன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆனால் வேறு சில ஆசிட்ஸ் இருக்குது, அதை இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த தியரியோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த பேர் ஹைட்ரஜன் கேனாட் எக்ஸிஸ்ட் சொல்கிறாங்க. அதே போல் இந்த பேர் ஹைட்ராக்சல் அயான்ஸ், தனியாக ஒரு ஹைட்ராக்சல் அயான், தனியாக ஒரு ஹைட்ரஜன் அயான் கேனாட் எக்ஸிஸ்ட். செகண்ட்லி, there are some other substances like carbon dioxide, sulfur dioxide, sulfur dioxide. They are also acids, but they do not contain a hydrogen atom or hydrogen ion. கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் ஆக்சைடெலாம் அசிடிக் கேரக்டர் உள்ள சப்ஸ்டன்ஸ் தான். ஆனால் ஹெச்சே கிடையாது. அதனால் இந்த அசிடிக் கேரக்டரை இந்த தியரி, இந்த கன்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதே போல் பேஸ் எடுத்துக்கிட்டோம்னா அமோனியா, sodium carbonate, calcium oxide, quicklime. These are basic compounds, but Arrhenius theory இதை எக்ஸ்பிளைன் பண்ணாது. ஏன்னா இதில் ஹைட்ராக்சல் குரூப் இல்லை, அதனால் இது பேஸாக அதை கன்சிடர் பண்ணல. பட் தீஸ் ஆர் பேசஸ். These are the limitations of Arrhenius theory. The next concept of acid bases under ionic equilibrium is Bronsted-Lowry concept. இவர் ஆசிட் பேஸ் தனித்தனியாக டீல் பண்ணுறாரு. இவரோட கன்செப்ட் ஆஃப் ஆசிட் பேஸுங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கன்செப்ட் ஆஃப் ஆசிட் பேஸ் ஆஃப் Arrhenius. Arrhenius வந்து ஆசிட் தனியாக பேஸ் தனியாக சொன்னார். இவர் கொஞ்சம் மாற்றி சொல்கிறாங்க. இவங்க தனித்தனியாக ஒரு ஆசிட், தனித்தனியாக ஒரு பேஸே கிடையாது. இவங்க டெஃபினிஷன் என்னென்னு முதல்ல பார்ப்போம், அதுக்கப்புறமா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். Bronsted-Lowry கன்செப்ட் அப்படி ஒரு ஆசிடுங்கிறது என்னென்னா, அதுக்கு ஒன் ஆர் மோர்
protons இருக்கணும். Proton is hydrogen ion. So the first condition, the molecule should have one or more protons. The second condition, it has to donate a proton to other substance. அது ஒரு ப்ரோட்டானை இன்னொரு சப்ஸ்டன்ஸ்க்கு கொடுக்கணும், முக்கியமாக கொடுக்கணும், வச்சுருந்தா மட்டும் போகாது. அது கொடுத்தா தான் அசிடிக் கேரக்டர் அது எக்ஸிபிட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ ஆசிட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் விச் பொசஸ் ஒன் ஆர் மோர் ப்ரோட்டான்ஸ் அண்ட் இட் ஹேஸ் டு டொனேட் எ ப்ரோட்டான் டு அதர் சப்ஸ்டன்ஸ். அப்போ சிம்பிளாக என்ன சொல்கிறோம், ஒரு ஆசிடுங்கிறது ப்ரோட்டான் டோனார் சொல்கிறாங்க. ப்ரோட்டான் டோனார், எந்த சப்ஸ்டன்ஸு மற்ற பொருளுக்கு ப்ரோட்டான் கொடுக்குதோ அது ப்ரோட்டான் டோனார். A substance which donates a proton is called acid. A substance which accepts a proton is called base. அப்போ ஒரு ஆசிடுங்கிறது ப்ரோட்டான் டோனார், பேஸுங்கிறது ப்ரோட்டான் அக்செப்டர். இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் போகும்போது ரியாக்டன்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா HCl ஆசிட், வாட்டருங்கிறது பேஸ்னு தெரியுது காரணம். HCl can donate a proton to water and water can accept a proton from HCl. So the HCl is a proton donor, so it's an acid. Water is a proton acceptor, it is a base. ரைட் ஹேண்ட் சைடில் போகிறாரு, போயிட்டு இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் பார்க்குறாரு. ரிவர்ஸ் ப்ராசஸ் பார்க்கும்பொழுது இந்த ரெண்டில் ஒன்று ஏதோ ஆசிட் ஆக்ட் பண்ண போகுது, இன்னொன்று பேஸ் ஆக்ட் பண்ண போகுது. காரணம், இந்த ரெண்டில் எது வந்து புரோட்டானை கொடுக்கக்கூடியது, எது புரோட்டானை வாங்கக்கூடியதுன்னா இது புரோட்டானை கொடுக்க முடியும், இது புரோட்டானை வாங்க முடியும். அதனால் இந்த ரிவர்ஸ் டைரக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது புரோட்டான் இருக்குது கொடுக்குது, ஸோ புரோட்டான் டோனார். அதனால் ரிவர்ஸ் ப்ராசஸுக்கு இது ஆசிட் ஆக்ட் பண்ணும். அப்போ இது கொடுக்கக்கூடிய ப்ரோட்டானை இந்த Cl மைனஸ் வாங்குறதுனால இட்ஸ் ப்ரோட்டான் அக்செப்டார், அது என்ன ஆகிடுது, பேஸ் ஆகிடுது. அப்போ ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் நமக்கு வந்து HClங்கிறது ஆசிட், H2ங்கிறது பேஸு. ரிவர்ஸ் டைரெக்ஷனில் இந்த Cl மைனஸ்ங்கிறது பேஸு. இந்த H3O அயான்ங்கிறது ஹைட்ரோனிமியானது ஹைட்ராக்சோனிமியான், அது ஒரு ஆசிட் ஆக்ட் பண்ணுது. அப்போ நமக்கு ஃபார்வர்ட் அண்டு ரிவர்ஸ் டைரெக்ஷனை கன்சிடர் பண்ணோம்னா மொத்தத்தில் 2 ஆசிட் இருக்குது, 2 பேஸ் இருக்குது. பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னா ஒரு ஆசிட் பேஸ் தான் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆசிட் பேஸ் தான் இருக்கும். ஒரே சைடில் 2 ஆசிட் வராது, ஒரே சைடில் 2 பேஸ் வராது. ஃபர்தராக அந்த கன்செப்டை அவர் டெவலப் பண்ணுறாரு. எப்படி டெவலப் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த HClங்கிற ஆசிட் வந்து எய்ம் பண்ணிக்கிறார், இதை எடுத்துக்கிறார். இதுக்கு ஒரு பேர் கண்டுபிடிக்கிறார். அந்த பேர் கண்டுபிடிக்கும்போது என்ன கண்டிஷன் போடுறாரு, இது ஆசிடாக இருந்துச்சுன்னா அந்த பேர் பேஸாக இருக்கணும், பட் அதே சைடில் இருக்கக்கூடாது, ஆப்போசிட் சைடில் இருக்கணும். அதனால் இந்த HCl ஆசிடுக்கு பேர் வேணும்னு சொன்னோம்னா ஆப்போசிட் சைடில் போய் எது பேஸ்ன்னு பார்த்தோம்னா Cl மைனஸ் தான் இருக்குது. அப்போ இந்த HClக்கு ஒரு பேர்னு சொன்னோம்னா Cl மைனஸ் தான் பேர் ஆகுது. காரணம், இந்த 2 ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும், வெவ்வேறு டைரெக்ஷனில் இருக்கணும், வெவ்வேறு சைடில் இருக்கணும். HCl லெஃப்ட் ஹேண்ட் சைடு, Cl மைனஸ் ரைட் ஹேண்ட் சைடு. அதே சமயம் ஒன்று ஆசிடாக இருந்துச்சுன்னா இன்னொன்று பேஸாக இருக்கணும். ஸோ ஒரு ஆசிடுக்கு நீங்கள் பேர் தண்ணிங்கன்னா பேஸாக இருக்கணும், ஒரு பேஸுக்கு பேர் தண்ணா அது ஆசிடாக இருக்கணும். அத்தோடு இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பேர் பண்ணும்பொழுது ஒரு ஆசிடுக்கு ஒரு பேஸ், அந்த பேஸ் அதர் சைடில் இருக்கும். அதே சமயம் இந்த ஆசிடும் அந்த பேஸும் ஒரு ப்ரோட்டான் டிஃபர் ஆகணுங்கிறார். ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் தே ஷுட் டிஃபர் பை 1 ப்ரோட்டான். இப்போ HCl ஒரு ப்ரோட்டான் அதிகமாக இருக்குது, Cl ஒரு ப்ரோட்டான் குறைவாக இருக்குது. அதனால் HCl ஒரு ப்ரோட்டான் அதிகமாக இருக்குது, Cl மைனஸில் ஒரு ப்ரோட்டான் குறைவாக இருக்குது. அப்போ இது பேர் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போ அந்த பிரான்ச் டெவரி கன்செப்ட் படி ஒரு பேர் வேணும்னு சொன்னோம்னா இந்த பேர் மஸ்ட் பி a base for an acid. The acid and base, they should be on the opposite sides. Moreover, they should differ by 1 proton. சேம் சைடில் உள்ள பேஸ் எடுத்திங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் பை 1 ப்ரோட்டான் வராது. அதனால் இந்த ஆப்போசிட் சைடில் உள்ள பேஸ் எடுத்தோம்னா அதுக்கு நமக்கு தே டிஃபர் பை 1 ப்ரோட்டான். அப்போ இந்த HClக்கு ஒரு பேர் சொன்னோம்னா Cl மைனஸ் ஆகிடுது. இதுக்கு அவர் பேர் வைக்கிறாரு காஞ்சுகேட் பேர்னு பேர். அதோட பேர் காஞ்சுகேட் பேர், PAIR. பேர்னா ஜோடியா. அவர் என்ன பண்ணுறாரு, பேர் ஆக்குறார், ஜோடி ஆக்கிக்கிட்டே வர்றார். அப்போ இது ரெண்டும் ஒரு பேர் ஆக்கிட்டால் அடுத்த ஸ்டெப்பு இது ரெண்டையும் ஒரு பேர் ஆக்கிடுவார். இப்போ நமக்கு இது ரெண்டும் ஒரு பேர் தெரிஞ்சு போச்சு அவரோட கன்செப்ட் படி. பிகாஸ் இட்ஸ் an acid, the corresponding Cl minus is the base, they differ by proton. Therefore HCl and Cl minus are conjugate pair, they are conjugate pair. அதனால் என்ன பண்ணுறாரு, இதிலேருந்து அந்த பேஸை அப்படியே ஒரு கோடு போட்டு இணைச்சிடுறாரு. ஏன் இணைக்கிறோம்
அப்போ தான் நமக்கு இந்த ஆசிடும் இந்த பேஸும் காஞ்சுகேட் பேராக இருக்குன்னு அர்த்தம். ஒரு பேரை கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கோடை போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்போ 4 ஸ்பீஷஸில் இந்த 2 ஸ்பீஷஸ் வந்து நமக்கு ஒரு பேர் ஆச்சுன்னா விட்டு போன மற்ற 2 ஸ்பீஷஸ் ஒரு பேர் ஆகுதான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம்னா பேர் ஆகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வாட்டர் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் H3O அயான் இருக்குது. டிஃபரன்ஸ் பை 1 ப்ரோட்டான், ரெண்டும் ஆப்போசிட் சைட்ஸில் இருக்குது, வெவ்வேறு சைடில் இருக்குது. மோரோவர் இது பேஸாக இருக்குது, இது ஆசிடாக இருக்குது. அப்படி சொன்னால் எல்லா கண்டிஷனையும் ஒத்து போகுது. ஸோ ஒரு ஆசிடே பேஸு நம்ம காஞ்சுகேட் பேராக மாற்றலாம். இப்போ இந்த பேஸுக்கு காஞ்சுகேட் பேருங்கிறது இந்த ஆசிடாக மாறும். தே ஷுட் டிஃபர் பை 1 ப்ரோட்டான், அதுவும் கரெக்டாக இருக்குது. இங்கே 2 ப்ரோட்டான் ஒரு ஓ இருக்குது, அங்கே 3 ப்ரோட்டான் ஒரு ஓ இருக்குது. டிஃப்ரென்ஸ் ஒன்லி பை 1 ப்ரோட்டான். அப்போ எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இந்த H2O சொல்லக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள பேஸும் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஆசிட் H3O பாசிட்டிவும் ஒரு பேர் ஆகிடுது. அதனால் மறுபடியும் அதை ஒரு கோடை போட்டு ஜாயின் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ நமக்கு 2 பேர் கிடச்சிருக்குது. இது முதல் பேர், இது பேர் 1, அது பேர் 2. எந்த ஒரு ப்ராசஸ் எதுனாலும் அதில் வந்து இது மாதிரி 2 பேர் இருக்க தான் செய்யும். ஒரு ஆசிடை வாட்டரில் போடும்போது இது மாதிரி 2 பேர் வந்துடும். இந்த பேர் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி கண்டுபிடிச்ச பிறகு இந்த லைன்லாம் போட்டோம். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த லைனே தேவை கிடையாது, அதுக்கு பதிலாக வேறு ஒரு நொட்டேஷன், ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணோம்னா we can identify the conjugate pair அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி செய்யணும்னா, இந்த HCl ஆசிட் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அது வந்து நம்ம 1ன்னு வச்சிட்டோம்னா இதுக்கு கரஸ்பாண்டிங் ரைட் ஹேண்ட் சைடில் இதோட காஞ்சுகேட் பேர் யாருன்னா Cl மைனஸ், அது பேஸ் இருக்குது, அதுக்கு நம்ம 1ங்கிற ஒரு நம்பர் கொடுத்தோம்னா சரியாக போச்சு. இதுக்கு 1 கொடுத்துருக்க, இது ஆசிட் 1, இது பேஸ் 1. இந்த ஆசிட் 1 பேஸ் 1 காஞ்சுகேட் பேர். இந்த ஆசிட் 1 பேஸ் 1 காஞ்சுகேட் பேர். they differ by proton, they differ by proton. அதே போல் இந்த வாட்டர் பேஸாக இருக்குது, இந்த H3O பாசிட்டிவ் அயான் ஒரு ஆசிடாக இருக்குது அப்படின்னா இந்த 2 ஒரு காஞ்சுகேட் பேராக இருக்குது. இதை நம்ம பேர் வைக்கணும் சொன்னோம்னா இதுக்கு பேஸ் 2 போட்டோம்னா, இதுக்கு ஆசிட் 2 போட்டோம்னா இது ஒரு பேர் ஆகிடும். ஸோ அப்போ A1 அண்ட் B1 ஆர் காஞ்சுகேட் பேர், A2 அண்ட் B2 ஆர் காஞ்சுகேட் பேர். அப்போ மொத்தம் 2 காஞ்சுகேட் பேர் இருக்குது. இனிமேல் இந்த கோடு போட வேண்டிய தேவையே கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்பர் கொடுத்தா போதும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி ஈக்குவேஷனில் நம்பர் 1 கொடுத்து ரைட்டில் 1 கொடுத்தோம்னா தே ஆர் காஞ்சுகேட் பேர், தே டிஃபர் பை 1 ப்ரோட்டான். ஸோ இந்த HClங்கிறது ஆசிட் 1, அதோட காஞ்சுகேட் பேருங்கிறது Cl மைனஸ் பேஸ் 1 இருக்குது. இப்போ நேமை கொஞ்சம் லைட்டாக மாற்றுறாங்க. இப்போ HClங்கிறது ஆசிடாக வச்சுக்கிட்டோம்னா இந்த Cl மைனஸுங்கிறது அதோட பேர் காஞ்சுகேட் பேர், அது நல்லாவே தெரியுது. தே டிஃபர் பை ப்ரோட்டான். இது ஆசிட்னு போட்டிருக்கோம், இது பேஸ்னு போட்டிருக்கோம், இது A1 இது B1 அங்கே போட்டிருக்கோம். இப்போ அந்த A1 B1 வேண்டியதில்லை, தீஸ் ஆர் த பேர்ஸ், காஞ்சுகேட் பேர். இப்போ நமக்கு என்ன வேணும்னா, இது ஆசிடாக இருந்துச்சுன்னா இதோட காஞ்சுகேட் பேர் இருக்கு இல்லையா பேஸ், அந்த பேஸுக்கு பேர் மாற்ற போகிறோம். எப்படி பேர் மாற்ற போகிறோம், இது ஆசிட்னு வச்சுக்கிறோம், அதை மாற்றக்கூடாது. பட் இதோட பேஸை மட்டும் என்ன பண்ணுறோம், இதோட காஞ்சுகேட் பேர் அப்படிங்கிறதுனால இது வெறும் பேஸ் கிடையாது, இது காஞ்சுகேட் பேஸ்ன்னு பேர். ஸோ Cl மைனஸ் இஸ் தி காஞ்சுகேட் பேஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் விச் இஸ் அன் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நீ ஆசிட் எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் ப்ரோட்டான் டோனர். அப்போ இந்த Cl மைனஸுங்கிறது எப்படி பேர் வைக்கணும் அப்படின்னா, இது வெறும் பேஸ்னு வைக்கக்கூடாது, காஞ்சுகேட் பேஸ்னு பேர் வைக்க சொல்கிறாங்க. ஸோ காஞ்சுகேட் பேஸுங்கிறது இந்த ஆசிட் HCl அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த Cl மைனஸுங்கிறது காஞ்சுகேட் பேஸ் ஆகிடும். இதே பேர் என்ன பண்ணுது, ரிவர்ஸ் ஆகும். இந்த Cl மைனஸ் கேன் அக்செப்ட் எ ப்ரோட்டான், அதனால் இது பேஸாக இருக்குது. இது ப்ரோட்டான் வாங்கின பிறகு HCl கொடுக்க போகுது, அந்த HClங்கிற ஆசிட்னு இருக்குது தெரியுது நமக்கு. ஆனால் இப்போ இதை பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட பேர் மாறப்போகுது. எப்படி மாறும்னு கேட்டிங்கன்னா, இது பேஸாக இருந்துச்சுன்னா இது காஞ்சுகேட் ஆஸ் ஆகிடும். அப்போ இது பேஸாக இருந்துச்சுன்னா இது காஞ்சுகேட் ஆசிட் ஆகிடும். அப்போ பேர் வைக்கும்போது பாருங்கள், HCl ஆசிட் எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்களோ அது ஆசிடாக இருந்துச்சுன்னா அதோட காஞ்சுகேட் பேர் அது கூட காஞ்சுகேட்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும். அப்போ HCl இஸ் அன் ஆசிட், Cl மைனஸ் இஸ் இட்ஸ் காஞ்சுகேட் பேஸ். HClோட காஞ்சுகேட் பேஸ் யாருன்னு கேட்டால் Cl மைனஸ். இப்போ Cl மைனஸ் ஒரு பேஸ் எடுத்துகிட்ருக்கோம். அப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பேஸ் தான். இதுக்கு நம்ம ஒரு காஞ்சுகேட் பேர் பார்க்குறோம், இதோட காஞ்சுகேட் பேருங்கிறது HCl தான். பட் இது ஒரு பேஸ், இது ஒரு ஆசிட். அதனால் இதுக்கு அந்த HCl வந்து என்ன ரிலேஷன் கேட்டிங்கன்னா, இஃப் த Cl மைனஸ் வி அக்செப்ட் அஸ்
base, the Cl minus we accept as base, then HCl is to be called as conjugate acid. எப்போ Cl minus நம்ம பேஸ்னு கூப்பிட்றோமோ அப்போ HCl என்ன பண்ணணும், இதோட கான்ஜுகேட் ஆசிட்னு சொல்லுவோம். அப்போ HClங்கிறது கான்ஜுகேட் ஆசிட் ஆஃப் Cl minus. Cl minusங்கிறது கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் HCl. அப்போ HClக்கு கான்ஜுகேட் பேஸ்ன்னு கேட்டால் Cl minus, Cl minusக்கு கான்ஜுகேட் ஆசிட் கேட்டால் HCl. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆசிட் கொடுத்துருக்காங்க, கான்ஜுகேட் பேஸ் கேட்டிருக்காங்கன்னா ஆசிட் இஸ் ப்ரோட்டான் டோனர். ஸோ ப்ரோட்டானை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நெகட்டிவ் சார்ஜை கூட்டுங்க, சரியாக வந்துடும். ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க, கான்ஜுகேட் ஆசிட் எடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ரோட்டானை சேர்க்கும்போது ஒரு நெகட்டிவ் சார்ஜை குறைக்கணும். அப்போ ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க, கான்ஜுகேட் ஆசிட் கேட்டால் என்ன பண்ணணும், ஒரு ப்ரோட்டானை சேர்க்கணும், ஒரு நெகட்டிவ் சார்ஜை குறைக்கணும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு 2-3 ஸ்பீசிஸ் மாலிகுல்ஸ் போடுவாங்க. இந்த மாலிகுல்ஸ் ஒன் ஸ்டேஜ் தான், ஒரே ஒரு ப்ரோட்டான் இருக்குது, நமக்கு ஒரு பேர் தான் கிடைச்சிது. H2SO4ல் 2 ப்ரோட்டான் இருக்குது, அப்போ 2 பேர் கிடைக்கும். H3PO4 சொல்லக்கூடிய ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிடில் 3 ப்ரோட்டான் இருக்குது, அப்போ 3 பேர் கிடைக்கும். அப்போ நம்பர் ஆஃப் பேர் அதிகமாக போகும்போது நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் ஆசிட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் பேஸஸ் அதிகமாகும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக நம்ம அந்த கேட்ட கேள்விக்கு பதில் வேணும்னு சொன்னோம்னா ஒரே பிரின்சிபல் தான். கொடுத்துருக்குறது ஆசிட், பேஸ் கேட்டால் ஒரு ப்ரோட்டானை குறைங்க, நெகட்டிவ் சார்ஜை கூட்டுங்க. கொடுத்துருக்குறது ஒரு பேஸு, கரஸ்பாண்டிங் கான்ஜுகேட் ஆசிட் கேட்டாங்கன்னா ஒரு ப்ரோட்டானை கூட்டுங்க, நெகட்டிவ் சார்ஜை குறைங்க. இந்த Bronsted-Lowry கான்செப்டில் செகண்ட் எக்ஸாம்பிள் சல்ஃபூரிக் ஆசிட், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் ஒரு ப்ரோட்டான் இருந்துச்சு, சல்ஃபூரிக் ஆசிடில் 2 ப்ரோட்டான் இருக்குது. இந்த ப்ரோட்டானோட நம்பரை வச்சு அந்த ஆசிடை கிளாஸிஃபை பண்ணும்போது அது டைபேசிக் ஆசிட் சொல்லுவாங்க. இட் கேன் டொனேட் 2 protons, one at a time, and if necessary both the protons at a time. நினச்சா ஒவ்வொரு ப்ரோட்டான் கொடுக்க முடியும், அல்லது ஒரே சமயத்தில் 2 ப்ரோட்டான் கொடுக்க முடியும். அதனால் இதுக்கு டைபேசிக் ஆசிட்னு பேர். இந்த நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் ஆஃப் an acid is equal to டைபேசிக். HCl வந்து மோனோபேசிக், it can give only 1 proton. So number of protons which can be donated by an acid molecule differs. HCl 1, சல்ஃபூரிக் ஆசிடில் 2, அடுத்தபடி பார்க்கக்கூடிய H3PO4 ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிடில் 3 ப்ரோட்டான், 3மே கொடுக்க முடியாதால். ஸோ இந்த கேஸ் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸாக போடுவோம். H3PO4 போகும்போது சிம்பிளாக அப்ளை பண்ணிகிட்டே போடுவோம், ஷார்ட் மெத்தடு. இது மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக போட போகிறோம். நமக்கு தெரியும் சல்ஃபூரிக் ஆசிட் ஒரு ஆசிட் நல்லாவே தெரியும், பிகாஸ் இட் கேன் டொனேட் ஏ ப்ரோட்டான். அதனால் ஒரு ஆசிட், யாரோட கன்செப்ட்டு, Bronsted-Lowry கான்செப்ட் படி திஸ் கேன் ஆக்ட் ஆஸ் எ ஆசிட் பிகாஸ் இட் கேன் டொனேட் ஏ ப்ரோட்டான். ஸோ இது ஒரு ஆசிட் தான். இது ப்ரோட்டானை கொடுத்த பிறகு நம்ம கிடைக்கக்கூடிய ஸ்பீஷிஸ் எப்படி எழுதலாம்னா, ஒரு ப்ரோட்டான் நம்ம நீக்கிறோம்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ரோட்டானை குறைச்சிக்கிறோம் எண்ணிக்கையில், ஒரு நெகட்டிவ் சார்ஜை கூட்டிக்கிறோம். ஸோ H2SO4 ஒரு ப்ரோட்டான் போன பிறகு என்ன கிடைக்கும், ஒரு H குறைச்சிருங்க, ஒரு HSO4 ஒரு மைனஸ் போட்டால் சரியாக போடும். இது பைசல்ஃபேட் அயான்னு பேர். இது ப்ரோட்டான் வச்சுருக்குது இன்னமும், இது மாதிரி இல்லை, இது நியூட்ரல் மாலிக்யூல், இது ஒரு அயான். நம்ம நினைக்கவே மாட்டோம் இது ஒரு ஆசிடான்ட்டு, இது ஒரு ஆசிட் தான். பிகாஸ் இட் ஹேஸ் ஏ ப்ரோட்டான் அண்ட் இட் கேன் டொனேட் ஏ ப்ரோட்டான். இதுக்கு ஒரு ப்ரோட்டான் இருக்குது, அதை டொனேட் பண்ண முடியும். அதனால் இட் கேன் ஆக்ட் ஆஸ் அன் ஆசிட், இது ஒரு ஆசிடாகவும் ஆக்ட் பண்ண முடியும். ஸோ இதுவும் ஆசிட் தான். இது ஒரு ப்ரோட்டான் கொடுக்குதுன்னு சொன்னால் நம்ம ரிசல்ட் எப்படி எழுதணும், அந்த ப்ரோட்டானை குறைச்சிடுங்க, வெறும் SO4 எழுதி ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அங்கே இருந்துச்சு, ஒரு நெகட்டிவ் கூட்டணும். ஸோ இந்த மாதிரி மேலேருந்து கீழே போகும்போது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ப்ரோட்டான் போக போக இந்த ஹைட்ரஜனோட எண்ணிக்கையில் ஒரு வேல்யூ குறைச்சி, ஒரு நம்பர் குறைச்சி, நெகட்டிவ் சார்ஜை ஒன்று கூட்டிகிட்டே வந்தீங்கன்னா இது சரியாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஸ்பீஷஸ் தான் H2SO4 நியூட்ரல் மாலிகூல், HSO4 பைசல்ஃபேட் அயான், SO4 2- சல்ஃபேட் அயான். இப்போ H2SO4 can act as an acid because it has a proton. HSO4- also can act as an acid because it has a proton. அப்போ இந்த HSO4 ப்ரோட்டான் கொடுக்க முடியும், அதனால் இது ஒரு ஆசிட். ப்ரோட்டான் கொடுத்த பிறகு சல்ஃபேட் அயான் கிடைக்குது. இப்போ லாஸ்ட்டு கொஸ்டின் போகிறோம், இந்த சல்ஃபேட் அயானுக்கு ஆசிடாக பிஹேவ் பண்ண முடியுமா, முடியாதுன்னா ப்ரோட்டான் டோனராக இருந்தால் தான் ஆசிடாக பிஹேவ் பண்ண முடியும். இது ப்ரோட்டான் இல்லை, அதனால் இது ஆசிடாக ஆக்ட் பண்ண முடியாது. அதனால் ஒரு இன்ட்டு மார்க் போட்டுவிடும். அப்போ இந்த 3 ஸ்பீஷிஸில் H2SO4 an acid which donates 1 proton giving HSO4-, which also can donate 1 proton, which also can act as an acid. ஸோ 2 ஆசிட் இருக்குது, கடைசியாக ஒரு சல்ஃபேட் அயான் கிடைக்குது. இது ஃபர்தராக ப்ரோட்டான் இல்லை.
ஸோ இட் cannot act as an acid அப்படி நின்று போச்சு. சார் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் போனோம்னா இது ப்ரோட்டான் வாங்கிக்க முடியுமா அப்படின்னா முடியும். ப்ரோட்டான் கொடுக்க தான் முடியாது. ஏன்? ப்ரோட்டான் இல்லை. ப்ரோட்டான் வாங்கினா என்ன ஆகுது? இங்கே மைனஸ் ப்ரோட்டான், இங்கே ப்ளஸ் ப்ரோட்டான். அந்த ப்ரோட்டான் வாங்கினா என்ன ஆகுது? இந்த SO4 2 மைனஸ்க்கு ஒரு ப்ரோட்டான் ஆகணும்னா HSO4 மைனஸாக மாறிடும். பிரின்சிபல் என்ன? மேலேருந்து கீழே வரும்போது ஹெச்சை குறைச்சி நெகட்டிவ் சார்ஜை கூட்டணும். கீழேருந்து மேலே போகுது, கீழேருந்து மேலே போகும்போது ஹெச்சை கூட்டி நெகட்டிவ் சார்ஜை குறைச்சிட்டு போகணும். ஸோ HSO4 மைனஸ் கிடைக்கிது, பைசல்ஃபேட் அயான். இது ப்ரோட்டானை வாங்க முடியுமான்னா வாங்க முடியும். ஸோ ப்ளஸ் ஒரு ப்ரோட்டான் போட்டோம்னா அது ப்ரோட்டான் வாங்கினா என்ன கிடைக்கும்? H2SO4 அப்படின்னு நியூட்ரல் மாலிகுல் கிடைக்கிறோம். அப்போ நமக்கு இது ப்ரோட்டான் வாங்க முடியும். வாங்கி HSO4 மைனஸ் கொடுத்ததுனால இது எப்படி ஆக்ட் பண்ணுது? இது பேஸ் ஆக்ட் பண்ணுது. எது? சல்ஃபேட் அயான். சல்ஃபேட் அயான் பேஸ் ஆக்ட் பண்ணுதுன்னா ப்ரோட்டான் வாங்கணும், வாங்கி HSO4 மைனஸ் கொடுக்குது. இந்த HSO4 மைனஸ்க்கு ப்ரோட்டான் வாங்கிக்க முடியுமான்னா முடியும். ஏன்னா வாங்கினா H2SO4 கொடுக்குறதுனால திஸ் ஆல்சோ கேன் ஆக்ட் ஆஸ் எ பேஸ். சல்ஃபரிக் ஆசிட் போனோம்னா ப்ரோட்டான் வாங்க முடியுமான்னா முடியாது. அதனால் அது பேஸ் ஆக்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த சல்ஃபரிக் ஆசிட்ங்கிறது கேன் ஆக்ட் ஒன்லி ஆஸ் ஆசிட், சல்ஃபேட் ஆங்கிறது கேன் ஆக்ட் ஒன்லி ஆஸ் பேஸ், சல்ஃபரிக் ஆசிட் கேன் ஆக்ட் ஆஸ் பேஸ், சல்ஃபேட் ஆன் cannot act as acid, but bisulfate can act as an acid as well as a base. இப்போ சல்ஃபரிக் ஆசிட் ஆக்ட் பண்ணுவோம், பேஸ் ஆக்ட் பண்ண முடியாது. சல்ஃபேட் அயான் ஆசிட் ஆக்ட் பண்ண முடியாது, பேஸ் ஆக்ட் பண்ண முடியும். ஆனால் பைசல்ஃபேட்டுங்கிறது ஆசிடாகவும் ஆக்ட் பண்ண முடியுது, பேஸாகவும் ஆக்ட் பண்ண முடியுது. இது ஒரு டியூல் நேச்சர், இது டபுள் ரோல், டபுள் கேரக்டர். இட் கேன் அக்செப்ட் எ ப்ரோட்டான், தட் மீன்ஸ் இட் கேன் பிஹேவ் ஆஸ் எ பேஸ். இட் கேன் டொனேட் எ ப்ரோட்டான், தட் மீன்ஸ் இட் கேன் பிஹேவ் an acid. ஸோ HSO4 மைனஸ் கேன் ஆக்ட் as an acid as well as a base. இது சின்ன சின்ன ஸ்பீசஸ் கொடுத்துட்டு ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம். which among the following will act as acid as well as base கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீசஸ் எங்கேயாச்சும் இன்டர்மீடியட்டாக கிடச்சதுன்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்பீசஸ் கிடைக்கணும். அந்த மாதிரி ஸ்பீசஸ் வந்து ப்ரோட்டானை வாங்கிக்கிறாப்புல இருக்கணும், ப்ரோட்டானை கொடுக்குறாப்புல இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஸ்பீசஸ் எல்லாமே என்ன பண்ணணும்? they will act as an acid as well as a base. இப்போ நமக்கு ப்ரோட்டான் போக என்னென்ன ஆசிட் என்னென்ன பேஸ்ன்னு பார்த்துருக்கோம். இது உண்மையில் பார்த்தோம்னா இந்த H2SO4ம் இந்த HSO4 மைனஸும் ஒரு பேர், இது ஒரு பேர் ஆகிடுது. அப்புறம் இதுவும் இன்னொரு பேர் ஆகிடுது. அப்போ நமக்கு 2 பேர் இருக்குது. அப்போ HCl ஒரு ப்ரோட்டான் வந்துச்சு, ஒரு பேர் வந்துச்சு. இங்கே 2 ப்ரோட்டான் இருக்குது, அப்போ 2 பேர் வந்துருக்குன்னா அப்போ இந்த ரிலேஷனை எழுதி நம்ம நேம் வைக்கணும். இந்த நேமை வந்து நம்ம கடைசியாக மாற்றி கொடுக்க போகிறோம். இந்த கான்ஜுகேட் பேர் கண்டுபிடிக்க என்ன பண்ணியிருக்கோம்? சைட்வேஸ் எழுதியிருக்கோம். H2SO4 gives one proton and converted into bisulfate ion, which again gives one proton and be converted into sulfate ions. இப்போ நமக்கு நல்லாவே தெரியுது இது ஆசிட் முதலே பார்த்துருக்கோம். பட் இட் cannot behave as a base. இது ஆசிடாக மட்டும்தான் ஆக்ட் பண்ண முடியும், பேஸ் ஆக்ட் பண்ண முடியாது. அதனால் இது ஒரு ஏன்னு போட்டோம்னா இது ஒரு ப்ரோட்டானு கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னோம்னா மைனஸ் ப்ரோட்டான் கொடுத்த பிறகு HSO4 மைனஸாக மாறி இருக்குது. அப்போ இதுக்கும் என்ன ரிலேஷன் கேட்டுன்னா இது ஆசிடாக இருந்திருக்குது. அப்போ ஒரு ப்ரோட்டான் டிஃபர் ஆகுதுன்னா அந்த ஒரு ப்ரோட்டான் டிஃபரன்ஸில் இதுக்கு என்ன பேர்? இந்த ஆசிடுக்கு இது கான்ஜுகேட் பேஸாக மாறணும். இந்த ஆசிடுக்கு என்ன வரணும்? இது கான்ஜுகேட் பேஸாக மாறணும். ஸோ இங்கே நான் பேஸ்ன்னு போடுறேன் முதல்ல. அப்போ சல்ஃபரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டோம்னா பைசல்ஃபேட்டுங்கிறது they differ by one proton. அப்போ these H2SO4 and HSO4 ions are conjugate pair. If H2SO4 is acid, bisulfate ion must be a base. இப்போ கான்ஜுகேட் பேர் கண்டுபிடிச்சோம்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? A1 B1 வச்சோம்னா அந்த பேர் இண்டிகேட் பண்ணிடலாம். ஸோ A1ங்கிறது H2SO4, B1ங்கிறது HSO4 மைனஸ். இது ஆசிட் 1, இது பேஸ் 1. A1 and B1 are conjugate pair. A1 and B1 are conjugate pair. இப்போ நமக்கு இதுக்கு நேம் வைக்கணும் அப்படின்னா எப்படி பேர் வைக்கலாம்? சல்ஃபூரிக் ஆசிடுக்கு இது பேஸ் தான் அப்படின்னா இது ஆசிடாக இருந்துச்சுன்னா இதுக்கு இந்த பேஸை பேர் எப்படி மாற்றணும்? கான்ஜுகேட் பேஸ்னு பேர் மாற்றிடணும். சல்ஃபூரிக் ஆசிடுக்கு HSO4 என்ன பேர் வரும்? கான்ஜுகேட் பேஸ்னு மாறிக்கும். இதுலேருந்து இங்கே போனால் இப்போ இன்னொரு பேர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேம் இங்கே போகும். இப்போ இந்த HSO4ங்கிறது ஒரு ப்ரோட்டான் வச்சுருக்குது. இட் கேன் டொனேட் எ ப்ரோட்டான், ஸோ இட் கேன் பிஹேவ் அன் ஆசிட். அது ப்ரோட்டானை கொடுத்தா சல்ஃபேட் அயனாக மாறுது. அதனால் அந்த HSO4 மைனஸ் வந்து சல்ஃபேட்டாக மாறக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அந்த ப்ராசஸில் நமக்கு ப்ரோட்டானை லூஸ் பண்ணுது, மைனஸ் ப்ரோட்டான்.
இங்கேயும் மைனஸ் புரோட்டான். அப்போ நமக்கு ப்ரோட்டானை கொடுக்குதுங்கிறதுனால இது ஒரு ஆசிடாக இருக்கணும். ஒரு ஆசிடுங்கிறதுனால இதுக்கு நம்ம ஏன்னு ஒரு பேர் வச்சோம்னா, ஆசிட்னு பேர் வச்சோம்னா, இந்த HSO4 மைனஸும் சல்ஃபேட் அயானும் தே ஆர் கான்ஜுகேட் பேர், தே டிஃபர் பை ஏ ப்ரோட்டான். அதனால் கரஸ்பாண்டிங் பேஸுங்கிறது இது பின்னு ஆகிடும். எப்போ நமக்கு இது A1 B1 ஒரு பேர் ஆகிட்டோமோ அப்போ இந்த ஏயும் பியும் அனதர் பேராக மாற்றணும். அப்போ இதுக்கு என்ன ஆகிடுது, A2 and B2ன்னு பேர் ஆகிடும். So the first conjugate pair is the H2SO4 and HSO4 minus, where H2SO4 is the acid, where H2SO4 is the acid, its conjugate base is HSO4 minus. The second pair is A2 and B2, where A2 is the bisulfate ion which can donate a proton, it behaves as an acid, and the sulfate ion can accept a proton, it behaves as a base. These are the conjugate pairs, so they are called A2 and B2. அப்போ ரெண்டு பேர் இருக்குது, ஒன்று A1 B1, இன்னொன்று A2 B2. இப்போ நமக்கு நேம் வைக்கும் பொழுது இந்த சல்ஃபூரிக் ஆசிடுக்கு இந்த பைசல்ஃபேட் என்ன ரிலேஷன் கேட்டால், இது ஆசிட்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ என்ன எடுத்தது, கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் ஆகிடும். அப்போ பைசல்ஃபேட்டுங்கிறது என்ன ஆகிடுது, கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட்னு மாறிடும். இந்த சல்ஃபேட் அயனாவது இது பேஸ் தான் யாருக்கு, HSO4 மைனஸுக்கு. அப்போ சல்ஃபேட் அயனுக்கு என்ன ஆகிடுது, இட் இஸ் த கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் HSO4 மைனஸ். அப்போ இது ஒரு பேஸ் எடுத்தோம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன ஆசிட்னு பார்க்கணும். அப்போ HSO4 மைனஸ்க்கு இந்த பேஸ் சொன்னோம்னா, இது கான்ஜுகேட் பேஸ் சொன்னோம்னா யாருக்கு, H2SO4க்கு. அப்போ HSO4 minus is the conjugate base of H2SO4. அதே போல் சல்ஃபேட் அயன் எடுத்தோம்னா இட்ஸ் a conjugate base of HSO4 minus. இந்த மாதிரி கான்ஜுகேட் பேஸை கண்டுபிடிக்கிறோம். அதே போல் கான்ஜுகேட் ஆசிட் கண்டுபிடிக்கிறோம். ஒரு கிவன் ஸ்பீசிஸ்க்கு கான்ஜுகேட் பேஸ் கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு கிவன் ஸ்பீசிஸ்க்கு கான்ஜுகேட் ஆசிட் கண்டுபிடிக்கலாம். சல்ஃபூரிக் ஆசிட்ங்கிறது இந்த HSO4 மைனஸ் இருக்கு இல்லையா, இதோட கான்ஜுகேட் ஆசிட். அப்போ இது பேஸாக இருந்துச்சுன்னா இது ஆசிடாக இருக்கும், முதலே பார்த்துருக்கோம் A1 B1. இது பேஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இப்போ இதோட பேர் என்ன ஆகிடும், கான்ஜுகேட் ஆசிட்னு மாறிவிடும். ஸோ HSO4 மைனஸ் சொல்லக்கூடிய ஒரு பேஸுக்கு கான்ஜுகேட் ஆசிட்னு சொன்னோம்னா H2SO4. ஸோ H2SO4 இஸ் தி கான்ஜுகேட் ஆசிட் ஆஃப் HSO4 மைனஸ் விச் இஸ் எ பேஸ். அதே போல் HSO4 மைனஸுங்கிறது ஒரு ஆசிட் தான் யாருக்கு, SO4 மைனஸ். அப்போ அந்த SO4 மைனஸுக்கு இந்த HSO4 மைனஸ் என்ன ரிலேஷன் கேட்டிங்கன்னா, சல்ஃபேட் அயனை பேஸ்னு எடுத்துட்டோம்னா HSO4 மைனஸு ஆசிடாக எடுக்கிறோம். இப்போ என்ன ரிலேஷன் கேட்டோம்னா, சல்ஃபேட்டாங்கிறது ஒரு பேஸாக இருந்துச்சுன்னா பைசல்ஃபேட்டுங்கிறது அதோட கான்ஜுகேட் ஆசிட். அப்போ பைசல்ஃபேட்டுங்கிறது கான்ஜுகேட் ஆசிட் ஆஃப் சல்ஃபேட் அயன். இதை நீங்கள் ஜெனரலாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் எழுதிடலாம். இந்த பைசல்ஃபேட் அயன் எடுத்துட்டோம்னா இட் கேன் ஆக்ட் ஆஸ் அன் ஆசிட் ஆஸ் வெல் இஸ் அ பேஸ். எப்போ ஒரு ஆசிட்னு சொல்கிறோமோ அதோட கான்ஜுகேட் பேஸுங்கிறது சல்ஃபேட் அயனை மாறணும். அதை கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும், ரிமூவ் எ ப்ரோட்டான், இன்க்ரீஸ் ஒன் நெகட்டிவ் சார்ஜ். பைசல்ஃபேட் அயன் மட்டும் கொடுத்துருக்காங்க, சல்ஃபேட் அயன் கொடுக்கல, சல்ஃபூரிக் ஆசிட் கொடுக்கல. எனக்கு இதுக்கு கான்ஜுகேட் பேஸ் வேணும். அப்போ கான்ஜுகேட் பேஸ் வேணும்னா ஒரு ப்ரோட்டானை ரிமூவ் பண்ணுவோம், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கூட்டுவோம். ஸோ சல்ஃபேட் அயன் இஸ் தி கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் HSO4 மைனஸ். அதே சமயம் இதே ஸ்பீசிஸ்க்கு எனக்கு கான்ஜுகேட் ஆசிட் வேணும்னு நினைக்கிறேன். கான்ஜுகேட் ஆசிட் வேணும்னு சொன்னோம்னா அப்போ இது பேஸ் ஆக்ட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ இது பேஸாக இருக்கணும்னா அந்த ஆசிட்க்கு இதை காட்டில் ஒரு ப்ரோட்டான் அதிகமாக இருக்கணும். அப்போ ஒரு ப்ரோட்டானை கூட்டி ஒரு நெகட்டிவ் சார்ஜ் குறைக்கணும். அப்போ என்ன ஆகிடுது, H2SO4 ஆகிடும், சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் தி கான்ஜுகேட் ஆசிட் ஆஃப் பைசல்ஃபேட் அயான் விச் இஸ் எ பேஸ்.